அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மழை இடைவிடாமல் கொட்டி கொண்டிருந்தது. பேருந்து நிலையம் நனைந்து கிடந்தது. அருண் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான், பழைய குடை கையில். ஒரு மூலையில் குடையின்றி நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவன் கவனித்தான். வெள்ளை சால்வை, நீல நிற சால்வார், தலைமுடி முழுக்க நனைந்திருந்தது. அவள் முகத்தில் சற்று பதட்டம். அருண் மெதுவாக அருகே சென்று, குடை இல்லாமல் நின்னா காய்ச்சல் வந்துடும், வேண்டும்னா இதில் வாங்க. மீனா சற்று தயக்கத்துடன், இல்லை பரவாயில்லை, நானே பார்த்துக்கிறேன். அருண் சிரித்து கொண்டே, இந்த மழையை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த மழை உங்களை விட்டு போகுமோ? மீனா சிரித்துவிட்டு மெதுவாக குடைக்குள் வந்தாள். அந்த சிறிய குடை 2 மனதுக்குள் இடைவெளியை குறைத்து விட்டது. அடுத்த சில வாரங்களில் அருண் தினமும் அந்த நிலையம் வரத் தொடங்கினான். மீனாவும் பேருந்துக்காக காத்திருக்கும் போது அவனை பேசாமல் இருக்க முடியவில்லை. மீனா, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? அருண், கட்டட வேலைப்பாடில் தான் பணி செய்கிறேன். மீனா சற்று திகைத்தபடி, அப்படியா? ஆனால் உங்கள் பேச்சு ஒரு படித்தவங்க மாதிரி இருக்குது. அருண் மெல்ல சிரித்துவிட்டு, வாழ்க்கை தான் பெரிய பள்ளிக்கூடம், அதிலே தான் நான் படித்தவேன். மெல்ல அவர்களது நட்பு ஆழமடைகிறது. ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் மக்கள் அதிகம் உள்ள இடத்தில் மீனா விழுந்துவிட அருண் அவளை தாங்கினான். மீனா சிறிது திகைப்புடன், நன்றி, இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். அருண் அவளின் கண்களில் பார்த்துவிட்டு, நீங்கள் விழுந்தால் நான் பிடிச்சிக்க மாட்டேனா? மீனாவின் முகம் சிவந்தது. அன்று முதல் வார்த்தைகள் தேவையில்லை, பார்வையே அவர்களது மனதை வெளிப்படுத்தியது. ஒரு நாள் மீனா தன் தந்தையிடம் தைரியமாக சொன்னாள், அப்பா, எனக்கு அருணை பிடிக்கும், அவனே என் வாழ்க்கை. தந்தை உடனே கோபமாக, என்ன சொல்கிற? ஒரு வேலைக்காரனுடன் வாழ்க்கை நடத்தணுமா? நம்ம குடும்பத்திற்கு இழிவு வருது. மீனா அழுது கொண்டே, அவன் வேலைக்காரன்தான், ஆனால் அவன் மனது பெரியவன். எனக்கு அவனோடு வாழணும். தந்தை குரலை உயர்த்து, இனி அந்த பேர் வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது. மீனாவின் இதயம் நொறுங்கியது. மீனா அழுதபடி அருணை சந்திக்கிறாள். அருண், என் அப்பா ஒப்புக்கொள்ளவே மாட்டார், நான் என்ன செய்வது? சும்மா கண்ணில் பார்த்து கொண்டு, மீனா, உன் அப்பா சொல்வது தவறாயிருக்கலாம், ஆனால் உன்னை சிரமப்படுத்தி நான் செல்ஃபிஷாக வேண்டாம். மீனா அருணிடம், நீ இல்லாமல் நான் உயிரோடு இருக்க முடியுமா? அருண் கடினமாக, மீனா, உன் கனவுகள் பெரியவே, என் வாழ்க்கை வறுமையோடே கூடியது. நீ சந்தோஷமாக இருக்கணும். அதற்காக நான் விலகிதான் இருக்க வேண்டும். அதைத்தான் உனது அப்பாவும் செய்கிறார். அருண் இரவில் தன் தாயின் பக்கம் பார்த்து கொண்டு சும்மாவே இருந்தான். அவளும் அதை கவனிக்கிறாள். என்னடா உன் முகத்தில் சோகமாக தெரியுது? அருண் சிரிக்க முயன்று, எதுவும் இல்லைம்மா, வேலை அழுத்தம்தான். தாய் அன்புடன், போய் பேசுகிறனே, உன் மனசில் யாரோ இருக்காங்க, ஆனால் நம்ம நிலைமை உன்னை தடுத்து நிறுத்துது. அருண் கண்ணீரை அடக்கி கொண்டான். அதே நேரம்